ஹாய்டா! இன்றைக்கி நம்ம டெக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்துலாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாம். இன்ட்ரோ எதுவும் இல்லை, அப்படியே போக போக பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏண்டி, என்னங்க உன் பிள்ளைங்க? அவன் படிச்சிட்ருப்பான் ரூமில். எது உன் பையன் படிக்கிறான்? ஆமாம், படிக்கிறான். ஏன்? இல்லையே, நான் நைட்டு ஒரு 9 மணி போல் நான் ரூம் பக்கம் போனேன். ரூமில் ஆளை காணோமே, எங்கே போனான்? அவன் டெர்ரஸில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என் பையனை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமாம், ஆசைப்பாரு பண்ணுறது பொறுக்கித்தனம். இதுக்கு அவங்க ஆத்தாக்களுக்கு சப்போர்ட் வேறு. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி, பையன் வந்தான் கிளம்ப சொல்லு குளிச்சுட்டு. அது ராத்திரி போய் சுற்றிட்டு வருது, இது அதுக்கு சப்போர்ட் வேறு. எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு அவங்க அப்பா புலம்பிகிட்டே போகிறாரு. இப்போ அப்படியே தயாங்க பெட்ரூமை காட்டினா, ஐயோ எவன்டா அது காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஃபோன் எடுத்து பண்ணி காதில் வைக்க, டே மச்சான் என்னடா நாயே, டே வாடா லேட் ஆகுதுடா. எங்க ஸ்கூலுக்குடா, டைம் பார்த்தியா? எத்தனை மணி? 8:30. 9 மணிக்கு கேட் க்ளோஸ். இப்போ வரப்போறியா இல்லையா? வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பொறுமையாக இருந்துருச்சு. அப்படியே குளிக்கலாம் இல்லை, அந்த சட்டையை தூக்கி மாட்டிட்டு அப்படியே சென்ட்டை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கீழே போனவங்க அம்மா டிஃபன்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. தம்பி சீக்கிரமாக சாப்பிட்டு போ. ஏன்? உங்கள் அப்பா இப்போ தான் சொல்லிட்டு உள்ளே போனான், டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பி ஓடிடு. வந்தால் அர்ச்சனை ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஓப்பாடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் வேகமாக இந்த 2 இட்லி எடுத்து உள்ளே போட, என்னடா 2 தான் சாப்பிட்றேன். மாமா பாய் பாய், டைம் ஆச்சு, நான் மதியம் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு டாட்டா போட்டு இப்போ அப்படியே அவரும் கிளம்ப அப்படியே குடுன்னு ஓடுறாரு பஸ் ஸ்டாப்புக்கு. அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா ஒரு பஸ் ஆல்ரெடி இருக்கு, ஏற்கனவே உள்ளே ஃபுல்லாக இருக்குது. அங்கே பார்த்தா சன்னு தான் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். கண்டக்டரை பிடிச்சி வச்சுட்டு, அடே நீ விடேண்டா. அண்ணா கொஞ்ச நேரம் இருங்கண்ணே, என் ஃப்ரெண்டு வந்துடட்டும். உன் ஃப்ரெண்டு வரட்டும், முதல்ல என்னை விட்டு நான் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். அண்ணா என்னென்ன நம்மளாம் அப்படியா பழகியிருக்கோம்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நீ நானும் பழகியிருப்போம்? அப்பாடி வந்துட்டான். நீ யாருனே தெரியாது பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டக்டர் பிடிச்சி ஒரு தள்ள கொழுப்பை பற்றி அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு தான் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சு நேரம் அந்த கண்டக்டர் கூட கடலை போட்டுட்டு இருந்தேன். சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ அப்படியே டயாங்கும் சன்னும் அப்படியே பஸ்ஸில் ஏறி போக, ஐயோ அந்த டிரைவர் வேறு வேகமாக போக மாட்டான்னு இன்றைக்கின்னு பார்த்தா உருட்டுன்னு உருட்டுவான். அண்ணே கண்டக்டர் அண்ணே, என்னடா வேகமாவது போக சொல்லுங்களேன் டிரைவரை. அப்படின்னா நீ வேகமாக போகணும்டா ஸ்கூலுக்கு, நீ வந்துட்டு எங்களை வேகமாக போனுக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே டயாங்கும் சன்னும் ஸ்கூலுக்குள்ளே போக, அங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் பெல்லே முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் பெல் முடிஞ்சு இப்போ பிரேக்குனால எல்லோரும் அங்கங்கே வெளியே அப்படியே கிளாஸ் மாறிட்டு இருக்காங்க. இப்போ டயாங்கும் சன்னும் அப்படியே பேக்கை தூக்கி அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போட்டு அப்படியே கேஷுவலாக இருக்காங்களாம்மா. அந்த மாதிரி இப்படி கேஷுவலாக அப்படியே இப்போ வெளியே அந்த வராண்டாவில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க, இப்போ பின்னாடி தான் தயாங்கம் தான் ஒரு பர்சன் அப்படியே கூப்பிட்றாங்க. தம்பி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க திரும்ப, யார் அந்த சொட்டை, என்ன வேணும்? அது இங்கே பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எங்கேப்பா இருக்குது? பிஸ்னஸ் மேக்ஸா? ஆமாம். 11th 12th? 11th ஓ, யாருக்கு அங்கிள்? என் பையனுக்கு தான். பையனுக்கா? யாரையும் காணும்? அட இவன் வேறு, என் பையன் கொஞ்சம் கூச்ச சுபாவா, அதான். ஜாங்குக் வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே ஜாங்குக்கு அப்படியே சைடில் எப்படி எடுத்து நிப்பாட்ட, செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி, முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாக எம்மா குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா. தம்பி அங்கிள் இதான்ப்பா என் பையன் ஜங்குக். ஓ, பால் கொல்கட்டை மாதிரி இருக்கானே அப்படின்னு ஜங்குக்கை வச்சுக்க நிற்காமல் பார்த்துட்ருக்காரு டயாங்கு. மச்சான் வலி இது தொடச்சிக்கோ அப்படின்னு சன் சொல்ல, இப்போ தயாங்கோ அங்கிள்
ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாஸ் தான், வாங்க நானே போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே கூட்டிகிட்டு போக, அப்படியே தயா கிளாஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கிளாஸ் இருக்குது, போய் விட. தம்பி அப்புறம் ஒரு ஹெல்ப்பு. என்ன அங்கிள், என் பையனுக்கு இந்த பஸ்லாம் ஏறி பழக்கம் இல்லை, கொஞ்சம் சாயங்காலம் அவனை ஏற்றி மட்டும் விட முடியுமா? கோச்சுக்கிறாம அதை மட்டும் பண்ணுப்பா. இதில் என்ன அங்கிள் இருக்குது, பரவாயில்ல, நான் பஸ்ஸில் தான் போவேன், நான் இனிமேல் டெய்லி நானே கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸுப்பா. இருக்கட்டும் அங்கிள், இதில் என்ன இருக்குது, நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. சரிப்பா. இப்போ அப்படியே ஜங்குக்கோட அப்பாவும் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து, உங்கள் பாறுபட்டும் ஒழுங்காக படிக்கணும்னா சரி அப்பா போயிட்டு வரவா? சரி பத்திரமா இரு, அண்ணா கிட்ட எதனால கேளு என்ன அப்படின்னு. தயாக்கு அப்படியே எங்கள் கிட்டேயே விழுந்த மாதிரி இருக்குது. அண்ணாவா? இப்போ அப்படியே ஜங்கோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்ப, ஜங்குக்கு அப்படியே உள்ளே போகலான்னு பார்க்க, ஏய் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னண்ணா? அண்ணாவா? இந்த பாரு பால் கொழுக்கிட்ட, என்னை அண்ணாலாம் கூப்பிட வேணாம், தாயாங்கன்னு கூப்பிட போதும். இல்லை அப்பா, அதெல்லாம் இல்லை, என்னை தாயாங்க தான் கூப்பிட்ற, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மிரட்ட. சரிங்க. என்னது? சரிங்க தாயாங்க. அது கிளாஸ்க்கு போ, யாரு கூடயாவது பேசணும்னு தெரிஞ்சு பேச மாட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மிரட்டி உள்ள அனுப்ப, ஜங்குக்கும் அப்படியே போயிடுறாரு உள்ள. பாவமா, ஏன்டா அந்த பையனை போட்டு மிரட்டுற? மிரட்டலடா, சும்மா, அப்போ தான் அட்டென்ஷன் நம்ம மேலேயே இருக்கும். நல்லா வச்சுருக்கா அவன் அட்டென்ஷனை. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ் பில்லும் அடிக்க, இப்போ அப்படியே ஜங்குக்கு நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே விண்டோ பக்கம் அப்படியே திரும்ப, அங்கே பார்த்தா ஆல்ரெடி டயாங் கணத்து மேலே கையச்சிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஆத்தாடி இவனா அப்படின்ட்டு ஜங்கு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிக்க, டயாங்க் அப்படியே இங்கே வெறுப்பாகுது. இப்போ அப்படி ஜங்குக்கும் அப்படியே திரும்ப பார்த்தா பக்கத்தில் ஜிமின் தான் உட்காந்துருக்காரு. ஹாய். ஹாய், என் பேர் ஜிமின், உங்கள் பேர்? என் பேர் ஜங்கு. ஓ, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஜங்குக் பார்க்க எப்படி இருப்பார்னா, கொஞ்சம் சப்பியாக நல்லா குளுக்க முழுக்கன்னு நல்லா விளவிலேன்னு அப்படியே பால் கொழுக்கட்டை மாதிரியே இருப்பார். ஸோ அதனால தான் தயாங் அவரை பால் கொழுக்கட்டைன்னு கூப்பிட்ருப்பாரு. இப்போ அப்படியே லன்ச் பெல்லாம் அடிக்க, ஜிமினும் ஜங்குக்கும் தான் இப்போ அப்படியே இந்த காரிடாரில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக், என்ன ஜிமின், நம்ம கேன்டீனில் இங்கே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நல்லாயிருக்கும், குடிக்கலாமா? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்காதே. அப்படியா, வேறு என்ன பிடிக்கும்? எனக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும். அப்படியா, சரி ஓகே வா, நான் வாங்கி தரேன். இல்லை நானே வாங்கிக்கிறேன். அட பரவாயில்லப்பா, இன்னுமே என்ன, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, நீ நான் யாராலும் வாங்கி தரலாம், ஓகேவா? நீ அமைதியாகவே இருக்க. நான் இப்படி தான். சரி, புது ஸ்கூலு அப்படிலாம் எதுவும் கவலைப்படாத, இங்கே புள்ளிலாம் நடக்காது, எதுவும் நடக்காது, சரியா? அப்படின்னு ஏதாவது யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லுன்னா, நான் எங்கள் அண்ணாட்ட சொல்லிடுறேன். அப்படியா? சரி. உங்கள் அண்ணன் இந்த ஸ்கூலா? ஆமாம், இங்கே தான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்படியா? உனக்கு யாராவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான், அவன் வெளியூரில் காலேஜ் படிச்சுட்ருக்கான். ஓ, எப்போயாவது தான் வருவான், அங்கே ஊருக்கு லீவ் விட்டால் வருவான். சரி சரி. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே கேண்டீன் போக, அங்கே அப்படியே ஆல்ரெடி தயங்க அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு சன் கூட. இப்போ அப்படியே திரும்பி பார்க்க, மச்சான் என்னடா அங்கே போகிறோம் பால் கொழுக்கட்டை? ஏய் சரிடா, அங்கே போகிறோம், ஆள் வருது. அது எங்கே போகிறான் அப்படின்ட்டு பார்க்க, கூட பக்கத்தில் ஜிமின்னு. இப்போ அப்படியே ஜிமினும் தயாங்கும் இப்போ அப்படியே மில்க் ஷேக் வாங்கிட்டு அப்படியே திரும்ப பார்த்தா பின்னாடி தயாங் நிற்கிறாரு. அம்மா, ஏய்
என்ன தலையா இவன் கூட எதுக்கு சேர்ந்து சுற்றுறேன்? ஃப்ரெண்டு இவன் கூட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை கிடையாது. இவன் கூட சேர்ந்து சுற்றாத. ஏய் உனக்கு என்னடா, உன் வேலையை பாருடா. ஏய் குள்ளவாண்டு, வாயை அடக்கி பேசு. நீ குள்ளவான்னு சொன்ன என்னடா பண்ணுவ? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஜங்கு கையை பிடிச்சிட்டு கிளம்ப. ஜிமின், என்ன ஜங்கு, உங்கள் அண்ணா யார்? எது கேட்குற? இல்லை, அந்த சீனியர் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதான் நீ அதனால் உங்கள் அண்ணாட்ட சொல்ல சொன்னல, அதான் வர சொல்லலாம். அப்படியா? அவன் தான் எங்கள் அண்ணன். அவரா? ஆமாம், அந்த ரொம்ப தான் எங்கள் அண்ணன். சரி ஜிமின், இங்கே பாரு, அவன் கெட்ட பையன்லாம் கிடையாது, சும்மா உன்கிட்ட ஏதாவது சும்மா ஜாலிக்கு ஏதாவது பண்ணியிருப்பான், சரியா? சீரியஸ் எல்லாம் போக மாட்டான்னு. அப்படி ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லு. சரி. இப்போ அப்படியே ஈவினிங் கிளாஸும் முடிய ஜிமின்னு ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் விட்டு கிளம்புறாங்க. ஜங்குக்கு நீ எதில் போகிற? நான் பஸ்ஸில் ஜிமின். அப்படியா? சரி. நீ? நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேனே. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்ப. அங்கே பார்த்தா பஸ் ஸ்டாப்பு கூட்டமாக இருக்குது. இவருக்கு முன்ன பின்ன பஸ்ஸில் போய் பழக்கம் இல்லை. எத்தனை நாள் அப்பாவே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவார். ஸோ புது ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தனால எப்படி போகணும் எது போகணுன்னே தெரியல. அப்படியே முழிச்சிட்டு நிற்க. இப்போ அப்படியே பின்னாடி, ஏய் பால் கொல்கட்டை வந்துட்டானா? சொல்லுங்கள். சரி வா போகலாமா? எங்கே? உன் வீட்டுக்கு. எதுக்கு? உங்கள் அப்பா தான் அவனை பஸ் ஏற்றி விட சொன்னார், அதுக்கு தான். இல்லை, நானே போய்ப்பேன். எப்படி, இந்த கூட்டத்துலையா? நீ போயிடுவேன் இன்னைக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போக. அங்கே ஒரு பஸ் வருது. ஸோ அப்படியே கூட்டத்தில் அப்படியே இழுத்துட்டு போக, இப்போ அப்படியே முன்னாடி ஜங்குக்க விட்டு அவர் அப்படியே பின்னாடி சுற்றி அணைச்சி யாரும் அவர் மேலே விழுகாத மாதிரி நின்றுக்கிறாரு. கூட்டமாக தான் இருக்குது பஸ், அதனால் அப்படி நிற்கிறாரு. ஜிமின் சைக்கிளில் போகிறான், நீங்கள் பஸ்ஸில் வரீங்க. அவனுக்கு சைக்கிளில் போக பிடிக்கும், எனக்கு பஸ்ஸில் போக பிடிக்கும், அதான் அப்படின்னு ஜங்கு காத்துக்கிட்ட வந்து ஹஸ்கியில் பேச அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உடம்புலாம். சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக என்னக்க. இப்போ அப்படியே பஸ்ஸு பிரேக்கை போட ஜங்குக்கு முன்னாடி விழுக்க போகிறாரு. இப்போ அப்படியே அப்படியே அவரோட கையால் ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே பிடிக்க, அப்படியே தயாங் கை அப்படியே வலிக்கிட்டு போகுது. ஐயோ விளையாண்டுருக்கே அப்படின்னு தயாங்கோ அப்படியே ஹிப்பை பிடிச்சி நிற்க. கை யார் கை? இல்லை கையை எடுக்கிறீங்களா? நான் கையை எடுத்தா நீ விழுந்துருவேன். சரி, கொஞ்சம் அழுத்தி பிடிக்காதீங்க, வலிக்குது. ஐயோ கொள்றானே அப்படின்னு தயாங்க ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்கு திரும்பிட்டார் சொல்லிட்டு. ஜங்கு தான் எல்லாம் வெளுத்தது பால்னு நினச்சிட்டு இருக்கு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் தயாங் செம்ம கேடி. இதுதான் சான்சர், அப்படியே இடுப்புலேயே கை வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்கு கூட ஸ்டாப்பும் வர. ஸ்டாப் வந்துடுச்சு, நான் கிளம்பவா? போகணுமா? ஆமாம், பிறகு வீட்டில் தேடுவாங்களே. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இப்போ அப்படி காலையில் எப்படி பேசிட்டு போகிற பதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. ஜங்குக்கும் பார்த்துட்டே அப்படியே முழிச்சிட்டு கிளம்புது பிள்ளை. ஸோ இப்படியே ஒரு கொஞ்சம் டேஸ் ஆக, இப்போ ஒன் டே தான் ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே ஸ்கூல்லாம் முடிஞ்சு அப்படியே நடந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் வந்து அவரோட சைக்கிளை ஓட்டிகிட்டே வர்றாரு. ஜங்குக்கு அவர் கூட நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஏய் ஜிமின், என்னடா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்கான். ஓ அப்படியா? நான் இன்னைக்கு அண்ணா கூட தான் போவேன் பைக்கில். ஓ இப்போ பஸ்ஸில் போகலையா? இல்லை, அண்ணா ஒரு வாரம் அவனுக்கு செமஸ்டர் லீவாக, அதனால் இங்கே தான் இருப்பானால நானே கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓ சரி. அண்ணா வந்துட்டான். எங்கே இந்த அப்படின்னு சொல்லி கை காட்ட. ஸோ அங்கே சுகாதா அப்படியே
ஸ்டைலாக அப்படியே மாசா நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. வந்து அப்படியே முன்னாடி நிற்க ஜிமின் வயர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டேய் இது அவங்க அண்ணன். ஆமாம், பார்க்க அது பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. ஆமாண்டா, அது எங்கள் அண்ணனுக்கு போலீஸ் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்து ஆசையாக. ஸோ அதான் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் ஏற்றி வச்சுருக்கான். ஓ சரி ஜிமின், பார்த்து போயிட்டா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினுக்கு ஒரு பாயை போட்டு அவங்க அண்ணன் கூட ஏறி உட்கார, இது தூரத்துலேருந்து தயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. யாரு கூட அவன் ஏறி போகிறான், அவளுக்கு வச்சுக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் சுகா கூட அப்படியே ஏறி பைக்கில் போயிட்டுருக்க. ஆமாம் ஜங்கு, என்னடா உன் கூட வந்த அந்த பையன் யார்? அவனா? அவன் ஃப்ரெண்டு. ஓ ஓகே, அவனுக்கும் உனக்கு ஒரே வயசு தானா? ஆமாம். ஓகே, வீடு எங்கே இருக்குது? அதெல்லாம் இதுக்கு உனக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாமே தான், ஏதாவது எமர்ஜென்சிக்கு கால் பண்ணணும்னா. அவனுக்கு அதுக்கு நீ கால் பண்ணுற? பிரதர் பிரதர் ஒரு ஹெல்ப்பு ஒன்றும் வேண்டாம், உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? ஓகே, ஃப்யூச்சரில் நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும், அது ஃப்யூச்சரில் பார்த்து. இப்போ அப்படியே தயாங்க வீட்டுக்கு வந்து அவரோட பேக்கெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் அப்படியே கடாசிட்டு அப்படியே சோஃபாவில் கோவத்தோடு போய் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ அவங்க அம்மா வர்ற, என்னப்பா இவ்வளோ வேகமாக வந்துட்ட? ஏன் வரக்கூடாதா வீட்டுக்கு? என்னடா எதுக்கு அம்மா வந்தான் தானே கேட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. சரிப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் லல்லான்னு அப்படியே பாட்டு பாடிட்டு உள்ளே வர, டேய் என்னடா இங்கே வா, வர முடியாப்பா, ஒழுங்கு முறையை தான் வந்துடு. இது கடுன்னு இருக்கான். என்ன உன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட ஏறி போனால, யார் அவன்? அது எதுக்கு உனக்கு சொல்லு? அது அவங்க அண்ணன். ஓ மச்சானா, சரி. என்னது, நீ போகிற போக்கே சரியில்லை, பார்த்துக்கோ. போட டேய் போட, நாலு பிள்ளை நீ எதுனா என்கிட்ட வந்து நிற்ப, இன்னைக்கு பார்த்துக்குறேன். அதெல்லாம் ஒன்று வந்துட்டெல்லாம் வந்து நிற்க மாட்டேன், உன் வேலையை மட்டும் பாரு. அவன்கிட்ட தேவையில்லாமல் எதாவது பண்ணிகிட்டு இருந்த என்னடா பண்ணுவேன்? அப்பாட்ட போட்டு விட்ருவேன், போடக்குள்ளே பிசாசு சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே போவேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக ஸ்கூலில் நான் காட்டினேன் ஜங்குக்கு அப்படியே இப்போ ஒரு நோட்டை தூக்கிட்டு இப்போ அப்படியே ஸ்டாஃப் ரூம் பக்கம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அவர் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு கை அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி ஒரு சந்துக்குள்ளே இழுக்க, நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன வேணும்? நேற்று என்ன பஸ்ஸில் வரல? இது அண்ணா வந்தாங்க தான். ஓ உங்கள் அண்ணா வந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்னவா? இனிமேல் என் கூட தான் வர்ற, புரிஞ்சுதா? இல்லை, இது அண்ணா ஒரு வாரம் இங்கே தான் இருப்பார், அதான். சரி ஓகே, அழைச்சி போ, விடுறேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் தானே வருவேன்? ஆமாம், ஓகே. இப்போ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆக, ஸோ இப்போ அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கனால டே வந்து ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா பிகாஸ் டேக்கும் எக்ஸாம், ஜங்குக்கு எக்ஸாம், ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. எக்ஸாம்லாம் இப்போ அப்படியே நடந்து முடிஞ்சிட்ருக்கு. ஸோ எக்ஸாம் லாஸ்ட் டேனா இப்போ இந்த சீனியர் வந்து ஸ்கூலில் விட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஜூனியர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணணும். ஜங்குக்கும் டேவுமே ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், டேங்க் சீனியர், ஜங்குக்கு வந்து ஜூனியர், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஜங்கு கிளாஸ் தான் ஃபேர்வெல் பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன தான் இருந்தாலும் ஜங்குக்கு டயாங்க இத்தனை ஒரு வருஷமாக பின்னாடியே சுற்றிருப்பார். ஜங்குக்குள்ளேயுமே அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஆனால் டயாங் இப்போ வரைக்குமே ஜங்கு கிட்ட லவ் யூ அப்படின்னு வாயத்தை வந்து சொன்னதில்லை, மற்றபடி எல்லாமே பண்ணுவார். ஸோ இந்த 3 வார்த்தை அவர் வாயிலேருந்து இது வரைக்கும் வரல. ஜங்குக்கு அதுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கு. ஸோ இப்போ அப்படியே ஃபேர்வெல் பார்ட்டியும் நடக்குது. ஜங்குக் தான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காரு, மூஞ்ச சோகமாக வச்சுட்டு விட்டால் அழுதுருவார் போல், அப்படி உட்காந்துருக்காரு.
அங்கே டான்ஸ் பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்கனால லைட்லாம் ரொம்ப டிம்மாக இருக்குது. ஜங்குக் பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஓய், பால் கொழுக்கட்டை. ம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பார்க்க தான் வந்தேன். சரி, அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன? ஐயோ, பயமாக இருக்கே. இங்கே பாரு பால் கொழுக்கட்டை, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரில, உன்னோட இந்த சப்பியான கண்ணம், கொழுக்கு முழுக்கு மூஞ்சி, அப்புறம் அந்த முட்டை முட்டை கண், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் அது என்ன, நான் ஐ லவ் யூ. ஜங்குக்கு அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்க. தயாங்க என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு எதையும் யோசிக்கலை. லைட்லாம் டிம்மாக தானே இருக்குது, என்ன தெரியவா போகுது. இப்போ அப்படியே தயாங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்க. தயாங்க ஒரே சந்தோஷம்தான். இதை நான் எப்படி எடுத்துக்கணும், உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. நிஜமாவா? அப்போ நான் எஸ்ன்னு எடுத்துக்கவா? ஐயோ தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி நல்லா பசைய வலிக்குது. சரி, இப்போ அப்படியே அந்த ஹக்கும் பிரேக் ஆக சுற்றி எல்லாம் ஒரே சவுண்டாக இருக்குது. அங்கே பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கலாம், எல்லாம் சவுண்டாக இருக்குது. ஒருத்தனும் அந்த பக்கம்லாம் கவனிக்கலை. சரி, இப்போ அப்படியே இப்போ அப்படியே ஜங்கு கையை பிடிச்சி அவரோட கன்னத்தை, இப்போ அப்படியே டயாங் அவரோட கையெடுத்து ஜங்குக்கோட கன்னத்தை அப்படியே பிடிக்க, அது பர்மிஷன் வேணும். இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கோட லிஸ்ட்லேயே அப்படியே முத்தத்தை வைக்க, என்ன பண்ணுறீங்க? அப்போ அப்படியே 2 பேரோட ஃபோர்கட்டை அட்டாச் பண்ணி வைக்க, நீங்கள் பாரு பால் கொழுக்கட்டை, நான் இதுக்கடுத்து இந்த ஊரில் இருக்க மாட்டேன். ஏன்? ஆமாம், நான் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறேன். பார்த்து பத்திரமா இருந்தேன். அப்போ நான் இங்கே பாரு, இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம் சரியா? நான் உன்னை இப்போல்லாம் மறக்க மாட்டேன். ஒரு 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணு, சீக்கிரம் நான் உன்கிட்ட வந்துடுவேன் சரியா? அப்புறம் ஷர்ட் ஏதாவது இருந்தால் கொடுக்குறியா? ஷர்ட்டா? எதுக்கு? ஷர்ட்டு தானே கேட்குறேன், கொடுக்க மாட்டியா? சரி தாரேன். சரி, இப்போ அப்படியே வருடங்கள் அப்படியே போகுது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு ஜாப்பில் செட்டில் ஆகிட்டார். அவர் லைஃப் இப்போ ஓகே தான். ஸோ இப்போ அவர் தான் இப்போ அப்படியே கண்ணாடி முன்னாடி உட்காந்து இப்போ அப்படியே அழுதுட்ருக்காரு. அம்மா என்னடா? நான் வேணாம்மா. பாருப்பா, எனக்கு தெரியாது எதுவும், இதெல்லாம் உங்கள் அப்பா ரெடி பண்ணாதான், எனக்கு தெரியல இது. சரி விடு, அவங்க வந்துட்டு போன பிறகு அவங்க அப்பாட்ட பேசிக்கலாம் சரியா? அம்மா பயமாக இருக்குது. சரி விடு, அவங்க அப்பாக்கிட்ட பேசிக்கலாம்ண்ணா. இப்போ அப்படியே அவங்க அப்பாவும் வெளியேருந்து கூப்பிட்றாரு ஜங்குக்கை கூட்டிகிட்டு வர சொல்லி. ஸோ இப்போ அவங்க அம்மாவும் அப்படியே ஜங்கு கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஜங்குக், அப்பா பாருப்பா, இதான் பையன், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படின்னு ஜங்குக் பார்க்கல, குனிஞ்சே தான் இருக்கார். பாருப்பா அப்படின்னு சொல்லணும். ஜங்குக் இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்க, இப்போ அப்படியே கால்லேருந்து அப்படியே ஸ்கேன் ஆகுது. இப்போ அப்படியே கைக்கு போக, கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எப்படி கழுத்துக்கு போக, இந்த டாலர் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இந்த லிப்ஸ் கிட்ட போக, இந்த
அச்சோ! இப்போ அப்படியே நிமிர்ந்து கண்ண பார்க்க ஃபுல்லா பார்த்துட்டாரு. அது டே தான் அங்க உட்காந்துருக்காது. டயாங் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் டயாங் கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை வளருன்னு. என்னடா சொல்ற? ஒன்றுமே புரியல. அது ஒன்றும் இல்லை. சரி அழுகாத. ஏண்டி என்னங்க? இதான் அவனோட பால் கொழுக்கட்டையாடி? ஆமாங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போக, இப்போ டயாங் தான் இப்போ ஒரு ஜாபில் வந்து செட்டில் ஆகிட்டார். ஸோ இப்போ வீட்டில் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. பா என்னடா? அது நான் இப்போ தான் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுல, அதுக்குன்னு நான் பால் கொழுக்கட்டையை கல்யாணம் பண்ணிக்கணும். பால் கொழுக்கட்டையை கல்யாணம் பண்ணணுமா? ஏன்டி உன் பையன் என்னடி சொல்கிறான்? எனக்கு ஒன்றும் புரியலங்க. தம்பி என்னப்பாச்சு உனக்கு? எனக்கு பால் கொழுக்கட்டை வேணுமா? ஏன்டி பால் கொழுக்கட்டை வேணும்னா செஞ்சு கொடுறி. அவன் தான் ஏதோ வேணுன்றால செஞ்சு கொடு. ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேற? ஐயோ அப்பா என்னடா? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அதான் அவங்க வீட்டில் போய் பேசணும். எத்தனை வருஷமாக லவ் பண்ணுற? 5 வருஷமாக லவ் பண்ணுற? ஆமாம். உன் தம்பி வச்சுட்டு உனக்கெலாம் கல்யாணம் பண்ண முடியாது. அது அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறான். என்னது? ஆமாப்பா. ஐயோ அடியே எனக்கு நெஞ்சு வலிக்குதுடி. என்னங்காச்சு உங்களுக்கு? ஒரே டயத்தில் ஹார்ட் அட்டாக்கை டக்குன்னு வர வைக்கிறானுங்களே. உன் சின்ன பையனை கூப்பிடு. இப்போ அப்படியே அவங்க அம்மாவை ஜிம்மினை கூப்பிட. என்னம்மா? இங்கே வாடா. என்னாச்சு? எதுக்கு அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு? என்னப்பாச்சு உங்களுக்கு? அப்படியாப்பா? ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னப்பா? நீ யாராவது லவ் பண்ணுறியா? சொல்லுப்பா சொல்லு. அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன்ப்பா. ஆமாப்பா லவ் பண்ணுறேன். யார் அந்த பையன்? அது அவரா? ஆமாம், அவர் போலீஸாக இருக்கார். ஓ சரி. யார் அந்த பையன்? அவன் ஒரு ஃப்ரெண்டோட அண்ணன். ஆமாப்பா. நீ எத்தனை வருஷம்ப்பா? நான் 5 வருஷம்ப்பா. நீமா? சரி. அந்த பையன் வீடு எங்கே இருக்குது? அவரை அட்ரஸ் சொல்ல. என்ன இவன் சொன்ன அட்ரஸும் நீ சொன்ன அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்குது? ஆமாம், அவன் யாரோட அண்ணனை தானே லவ் பண்ணுறான். அப்போ 2 பேரும் ஒரே வீட்டில். ஆமாப்பா. சரிடா சரி, அடுத்த வாரம் போகலாம். அப்பா நாளைக்கே போகலாம். அவசரம் கொடுக்க, நாளைக்கே போகலாம். இப்போ அப்படியே அவங்க அப்பா ப்ரெசண்ட்டுக்கு வராரு. இங்கே தான் 2 பேரும் கட்டிப்பிடிச்சி நிற்கிறாங்களே. தம்பி என்னப்பா? பெரியவங்களாம் இருக்கோம் கொஞ்சம். சரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே டயாங்கும் ஜாங்குக்கும் விலகி நிற்க, ஜிமின் தான் சிரிச்சிட்டு இருக்காரு ஜாங்குக்கை பார்த்து. நீயும் வந்திருக்கா? ஆமாம், எனக்கும் உனக்கும் ஒரே நாளில் தான் மேரேஜு. என்னடா சொல்கிற? ஆமாம். யார் பையன்? அவன் பக்கத்தில் நிற்கிறான்னா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் சுகாதான் நின்றுட்டுருக்காரு. இவனா? ஆமாம். இவன் எப்படி?
அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே கன்னத்தில் கையை வைக்க, அப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பேசுகிறேன்னு சொன்னது இவங்கிட்ட. எஸ், துரோகி. என்கிட்ட சொன்னா நீ வீட்டில் போய் போட்டு விட்ருவேன்னு உங்கள் அண்ணன் சொன்னான். அதான் நான் சொல்லலை. சரிப்பா அவங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசி முடித்து கல்யாணத்து இதெல்லாம் அப்படியே குறிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் கழித்து காட்டினா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறோம். அவங்க ஜங்குக் தான் வெளியே அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவருக்கா வேர்த்தெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா தேவோட அம்மா, ஜங்குக்கோட அம்மா, அவங்க ஃபேமிலியெலாம் நிற்கிறாங்க. பக்கத்தில் சுகா வேறு, அவருக்கான கண்ணீர்லாம் தழும்பு நின்றுட்டுருக்கு. இப்போ அப்படியே நர்ஸு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர, எங்கெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் அப்படி உள்ளே போக, அங்கே பெட்டில் தான் ஜிமின் அப்படியே டயர்டாக படுத்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு குட்டி பேபி பையன்தான் அழகாக கை கலாட்டிக்கிட்டு இப்படி ஒன்று அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு விடுவாங்கள்ல பேபிஸ்லாம், அந்த மாதிரி சவுண்டு விட்டுட்டு படுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே சுகா அப்படியே ஜிம்மி கிட்டே போய் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கும் அந்த பேபி அப்படியே குறுன்னு பேபியே பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஜிம்மினை அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ண திரும்பி பார்த்தா பேபி இருக்குது. பேபி பக்கத்தில் ஜங்குக்கு பேபியை குறுன்னு பார்த்துட்ருக்காரு. என்னடா தூக்க வேண்டியதானே, எனக்கு தான் தூக்க தெரியாதே. ஐயோ அம்மா, அவனுக்கு பேபியை தூக்கி கொடுங்க அப்படின்னு இப்போ அவங்க அம்மாவும் பேபியை தூக்கி அப்படியே ஜங்குக்கிட்ட அப்படியே கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ ஏண்டி அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? என்ன நீ விவஸ்தை தான் தெரியுமா தெரியாதா? ஏன் அவங்கிட்ட போய் பிள்ளைய கொடுக்க போகிற? ஏன் கொடுக்கறதுக்குன்னா? ஏண்டி அவனுக்கும் ஒரே தேதியில் தான் கல்யாணிச்சு. இப்போ அவன் பிள்ளையே பார்த்துட்டான், அவனுக்குன்னு குழந்தையே பிறக்கல, அவன்கிட்ட போய் பிறந்த குழந்தைய கொடுக்க போகிற? அண்ணி பார்த்து பேசுங்க. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நான் கரெக்டாக தானே சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன், இந்த பையன் வேணாம், வேறு ஏதாவது பையனை பார்த்து டேக்கு கட்டி வைக்கலாம், நம்ம சொந்தத்துலேயே நல்ல பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன். நீ தான் கேட்காம அந்த பையனை தான் கல்யாணம் கட்டி வைப்பேன்னு ஒத்த கால் நின்று கட்டி வச்ச. என்னத்த சொல்ல, அப்பயே சொன்னேன் பையன் பார்க்க. ஏன் மருமகனுக்கண்ணா அழகாக தானே இருக்கான்? அழகாத்தான் இருக்கா, ஆனால் என்ன பண்ண, குண்டா இருக்கானே, அதனால இது குழந்தை பிறக்காமல் இருக்குமோ என்னவோ. இப்போ அப்படியே கதவு திறந்துட்டு உள்ளே வராரு. அவர் வரும்போது இதெல்லாம் பேசுறதுலாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே உள்ளே வந்து இப்போ அப்படியே நிற்க, என்னப்பா வந்துட்டியா? நான் சொல்கிறது சரிதானே, நீயே யோசித்து பாரு, நான் சொல்கிறது சரிதானே? என்னடா நீயும்? இருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தெரிஞ்சா சரிப்பா. ஆமாம், பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை நீங்கள் உள்ள ஓட்ட பார்த்தீங்களா, நான் பண்ண பெரிய தப்பு. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. என்னடா அது அநியாயமாக இருக்குது, உண்மையாக சொன்னால் எப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு கிளவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வாய் மூட்டிட்டு வெளியே போயிரு. அவனை பற்றி ஏதாவது சொன்ன, அட கடவுளே, இது என்ன அநியாயமாக இருக்குது, இல்லாததை யார் சொல்லிட்டேன், நானும் இருக்கிறது தானே சொன்னேன். வாயை மூடுங்க, அவ்வளோதான். ஒரு அளவுக்கு தான் மரியாதை, அளவுக்கு மீறி பேசுனீங்கன்னா நடக்கிறது வேறு. இல்லாத பையனை கட்டிட்டு வந்துட்டான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி அங்கேருந்து கிளம்ப, ஜங்குக் தான் இங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவர் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பேசினதெல்லாம் இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்களே தவிர ஜங்குக் காதுகிட்ட நேரடியாக வந்திருக்காது. ஜங்குக் மூஞ்சி முன்னாடியே கேட்குறது இவங்க தான். அதான் ஜங்குக் ஒரு மாதிரியாக இருக்குது. அவரும் இப்போ அப்படியே நின்றுட்டுருக்க, அம்மா பேபி இருக்கேன் கையில் கொடுங்க அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மாவும் கொடுக்குறாங்க. ஜங்குக் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. பிடிப்பா
இல்லை வேணாம். அட அவங்க கிடக்குறாங்க அப்படி அப்படி சொல்லி அவங்க அத்தையும் பேபி தூக்கி ஜங்கு கையில் வைக்க ஜங்கு அந்த பேபியை வாங்குறாரு. ஆனால் அந்த ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, போயிடுச்சு எல்லாம். அம்மா என்னப்பா, குழந்தைய வச்சுக்கோங்க, நான் அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். சரிப்பா. இப்போ அப்படியே டயாங்கும் ஜாங்குக்கு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கார்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போய் ஒரு ஊஞ்சல் கிட்ட அப்படியே உட்கார வச்சுருக்கிறாரு. பாரு பால் கொல்கட்டை, என்ன நீங்களும் என் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெக்ரெட் பண்ணுறீங்களா? யார் அப்படிலாம் சொன்னா? நான் என்னைக்காவது உன்னை அப்படி நினச்சிருக்கேனா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? இல்லை அவங்க இங்கே பாரு, சொல்கிறவங்க யாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ முடியாதுல்ல. இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லைல்ல. அப்போ என்ன உனக்கு குழந்தை வேணுமா? ஆமாம். சரி. சரி எப்படி? வீட்டுக்கா காட்டுறேன். எப்படி? அடப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டயாங்கும் ஜாக்கோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, வீட்டில் தான் யாருமே இல்லையே. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு தான். அப்படியே சீனை ஓப்பன் பண்ணா எங்க என்ன வலிக்குது. 2 வருஷம் பண்ணுற என்ன மாட வலிக்குது, வலிக்குது. கத்தாத, வலிக்குது, கத்தாத. இப்போ அப்படியே தயங்கும், அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ண. எங்க என்ன எனக்குள்ளே எதோ போகிற மாதிரி இருக்கு. பச்சையாக கேட்குறியாடா? சொல்லுங்க. அதுவா ஒன்றில் பேபி உள்ளே போயிடுச்சு. ஆமாம், நான் லோட் பண்ணிட்டேன், நீ அதை திருப்பி அன்லோட் பண்ணணும். ஆமாம். என்ன சொல்கிறீங்க? அட மக்கு பொண்டாட்டி, இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காத. நான் உன் கூட லவ் மேக்கிங் பண்ணேன் தான், ஆனால் ரொம்ப டீப்பாலாம் பண்ணல. ஸோ இப்போ தான் ஃபுல் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். 1 மாதமோ 2 மாதமோ என் பையனோ பொண்ணோ வந்துடுவாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணாமல் இருந்தேன். ஆமாம், என்கிட்ட பேசாத போ. அங்கே பாரு ஜாங்கு. நீ இல்லை பால் கொல்கட்டை, அது நம்ம 5 வருஷமாக பேசவே இல்லை. ஆமாம், நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன்ல. நானும் தான் மிஸ் பண்ணேன். மிஸ் பண்ணியா? அதனால்தான் இப்போ நீங்கள் நானும் மேரேஜ் பண்ணுறோம். ஒரு 2 மந்த்லேயே பேபி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். நான் ஃபுல்லாக அடுத்த பேபி தான் பார்ப்பேன், உன்னை பார்க்கவே மாட்டேன். பார்க்க மாட்டியா? அதுதான் கொஞ்ச நாள் தள்ளி வச்சேன். நீ தான் ஆசைப்பட்டு வாயத்தை வந்து கேட்டுட்ட. சரி, அதான் கொடுத்துட்டேன். அப்போ பேபி வந்து என்னை பார்க்க மாட்டியா? சும்மா சொன்ன பால் கொல்கட்டை, அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் உன் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இன்னும் நம்ம ரொமான்ஸ் பண்ணிட்டு, நல்ல ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கு அடுத்து குழந்தை பார்த்துக்கலாம் நினச்சேன். நீ அவசரப்பட்டு கேட்டுட்ட. அவசரப்பட்டு கேட்டான். 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. போடா பொறுக்கி. இது மட்டும் வாயிலேருந்து வருது, மற்ற எதுவும் தெரிய மாட்டுது. போடா. போடாவா? போடாவா நான்? விடுங்க. சரி, தூங்கலாமா? இப்போ அப்படியே டயாங்கும்
அப்படியே ஜங்குக்கு எடுத்து அவரோட கைக்குள்ளே அப்படியே வச்சுக்க தூங்குண்ணா. லவ் யூ பால் கொல்கட்டை. உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே, இனிமே உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனமே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். தினமே மழையாய் என் மனதினில் நீ விழுந்தாய். டயாங்கு ஜங்குக்கு வந்து அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவருக்கு ஜங்குக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அவர் எப்படி இருந்தால் என்ன, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது நிறைய பேர் புரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.